வணக்கம் நேர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. புதுசா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. முதல் முறையா மக்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாங்க. மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். அதனால ஒரு 6 மாசம், 1 வருஷம் அவங்கள ஃப்ரீயா விடுங்க. எந்த விமர்சனமும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுறத பார்க்க முடியுது. ஓரளவுக்கு ஒரு நியாயமான விமர்சனமா கூட நாம எடுத்துக்கலாம். ஆமா, இவங்க என்னதான் செய்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 6 மாசம், 1 வருஷம் டைம் குடுத்து பார்ப்போம் அப்படின்னு பல விஷயங்கள நம்மளால கடந்து வர முடியும். ஆனா, ஒரு சில விஷயங்கள அப்படி எளிதில நம்ம கடந்து வர முடியாது, வரவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான், இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்களின் கல்வி தகுதி பற்றின ஒரு விஷயம். தொடர்ந்து நேத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம், ராஜ்மோகன் அவர்களுடைய உண்மையான கல்வி தகுதி என்ன? அப்படிங்கிற விஷயத்த நெறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. கேள்வி எழுப்புனாங்க வெறும் திமுக இல்ல அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இல்ல. பொது தளத்தில் எந்த சார்பும் இல்லாதவர்களும் வேலிடான கொஸ்டின்ஸ எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது இவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல படிச்சு பட்டம் பெற்றதாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் இந்த அட்ரஸ்ல இயங்கவே இல்ல. இது ஒரு போலியான ஒரு இன்ஸ்டிடியூட். இதற்கு அரசு அங்கீகாரமே இல்ல. அப்படி அரசு அங்கீகாரம் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூட்ல எப்படி படிச்சு நீங்க டிகிரி வாங்குனீங்க? இந்த மாதிரி எத்தனையோ போலி யூனிவர்சிட்டீஸ் இந்தியா பூரா இயங்கிக்கிட்டு இருக்கு. வெறும் காச குடுத்துட்டு டிகிரியை வாங்கக்கூடிய இப்படிப்பட்ட எத்தனையோ போலி யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. அப்படிப்பட்ட அங்கீகாரம் பெறாத ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக இவர் டிகிரி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரே, அப்ப இந்த டிகிரி எந்த அளவுக்கு வேலிட் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு காணொளி வைரல் ஆகுது. அதாவது முன்பு ஒரு காலத்துல ஒரு நேர்காணல ராஜ்மோகன் அவர்கள் குடுத்திருக்கிறாரு. அந்த நேர்காணல்ல வந்து அந்த நெறியாளர், "நீங்க சாராம் யூனிவர்சிட்டில இன்ஜினியரிங் முடிச்சீங்க" அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. ஆமா அப்படின்னு அத அக்னாலெட்ஜ் பண்ணி, ராஜ்மோகனும் அதை கடந்து போறாரு அப்படிங்கிற விஷயத்த சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இவர் சாய்ராம் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, அவருடைய அஃபிடவிட் அதாவது தேர்தல்ல போட்டியிடும் பொழுது கேண்டிடேட்டா அவர் கொடுத்த அஃபிடவிட்ல அவர் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சதுக்கான எந்தவித பதிவுமே அவரே குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ உண்மையிலேயே இவர் பள்ளி கல்வியோட தன்னுடைய படிப்ப நிப்பாட்டிக்கிட்டாரா? இல்ல அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் ஏதாவது முடிச்சாரா? அதுலயுமே இன்னொரு கேள்விக்குறி என்ன அப்டின்னா, இவர் ஜாயின் பண்ண ஆண்டும், இவர் டிகிரி முடிச்ச ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 7 முதல் 8 வருடங்கள் கேப் இருக்கு. அப்ப அரியர்ஸ் வச்சு வச்சு இவர் படிச்சாரா? இல்ல உண்மையிலேயே ஒரு அக்ரெடிட்டடான ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில இவர் படிச்சாரா? இவருடைய உண்மையான கல்வி தகுதி என்ன? அப்படிங்கிற கேள்விகள் தான் நேத்து முழுக்க சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் அவர்கள் பேசின ஒரு வீடியோவும் வைரல் ஆயிருக்கு. அதாவது அடுத்த மாசம் எங்க அம்மாவோட வீட்டு வாடகைய எப்படி கட்டுவேன் அப்படின்னு தெரியாம கைய பிசைஞ்சுகிட்டு நின்ன எனக்கு, என்னுடைய தலைவர் ஒரு வாய்ப்ப குடுத்து தேர்தல்ல போட்டியிட்டு நான் வெற்றி பெற்று இன்னைக்கு என்ன அமைச்சரா உட்கார வச்சு அவர் அழகு பார்க்கிறாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா, தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ல ராஜ்மோகன் அவர்களே தனக்கு ரூ. 2,00,00,000 மதிப்புள்ள சொத்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, Facebookல அவர் மனைவி போட்ட பதிவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது, இப்பதான் நாங்க வந்து கிட்டத்தட்ட புது ஃபிளாட் ஒண்ண 1,50,00,000க்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க போட்ட பதிவும் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொய்களை வைத்தே ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வெளியில கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தாவேகால இருக்கிற இவர் மட்டும் தான் இப்படி வந்து பொய்யான தகவல்கள வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ஜெயிச்ச எம்.எல்.ஏஸ் மீதும் இது போன்ற கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில இங்க நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்க பாருங்க. தாவேகாவுடைய தாம்பரம் எம்.எல்.ஏ சரத்குமார். இவர வந்து கில்லி ஷரத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து தான் எம்பிஏ படிச்ச ஒரு கிராஜுவேட் அப்படின்னு தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர் பதிவு பண்றாரு. ஆனா, தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ல பார்த்தீங்கன்னா, பிபிஏ படிச்சதாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ எது உண்மை? இவர் பிபிஏ படிச்சது உண்மையா? இல்ல எம்பிஏ படிச்சது உண்மையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்டர் எஸ்.பி. செல்வம் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு தாவேகா எம்.எல்.ஏ.
ஆனா அவர் அஃபிடவிட்ல போய் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு எஸ்.ஏ. ராஜாஸ் பாலிடெக்னிக் காலேஜ்ல பாலிடெக்னிக் கோர்ஸ் தான் முடிச்சிருக்கிறாரு. ஆனா எந்த அடிப்படையில இவர் டாக்டர் எஸ்.பி. செல்வம்னு போட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு தாவேகா எம்.எல்.ஏ. டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா எதுல இவங்க டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்ட வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தேர்தல் அஃபிடவிட்ல அதற்கான எந்த அட்டாச்மென்ட்டும் அவர் குடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதே மாதிரி போலூரை சேர்ந்த தாவேகா எம்.எல்.ஏ. அபிஷேக். அவர் தன்னுடைய Instagram சமூக வலைதள பக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, எம்.எஸ்.எம்.பி.ஏ அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஆனா தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ல எம்.பி.ஏ எங்க படிச்சாரு? எந்த யுனிவர்சிட்டில படிச்சாரு? எப்போ டிகிரி வாங்குனாரு? இதற்கான எந்த தரவுகளும் அவர் குடுக்கல. அடுத்தது தஞ்சையைச் சேர்ந்த தாவேகா எம்.எல்.ஏ. விஜய் சரவணன். இவர் பிபிஏ படித்த பட்டதாரி அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தாவேகா பதிவு செஞ்சிருக்கு. ஆனா இவருடைய தேர்தல் அஃபிடவிட்ல இவர் வெறும் 10வது பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த பிபிஏ அப்படிங்கிற இந்த டிகிரி பொய்யா? இல்ல உண்மையிலேயே இவர் படிச்சு வாங்கின பட்டமா? அப்படி படிச்சு வாங்கின பட்டமாக இருந்திருந்தா ஏன் தேர்தல் அஃபிடவிட்ல அத பத்தி இவர் மென்ஷன் பண்ணல? அப்படிங்கிற கேள்விகள் எழுது. அதே மாதிரி குமாரபாளையம் தாவேகா எம்.எல்.ஏ. விஜயலட்சுமி பாருங்க, தன்னுடைய பரப்புரை வாகனத்திலேயே பிகாம் படிச்சிருக்கிறேன். நான் பிகாம் பட்டதாரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ல பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப உண்மையிலேயே இவங்க பிகாம் படிச்சாங்களா? இல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்களா? படிச்சுட்டு இருக்கும்போதே எப்படி தன்னை ஒரு பிகாம் கிராஜுவேட்டா இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க? அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படி நான் சொன்னது வெரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ங்க. பல்வேறு தாவேகா எம்.எல்.ஏ.க்களுடைய கல்வி தகுதிகள இன்னைக்கு சோசியல் மீடியால பல பேர் அவங்களுடைய அஃபிடவிட்ஸ எடுத்து போட்டு கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அஃபிடவிட்ல அவங்க பொய் பேசியிருக்கிறாங்களா? அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கை சட்டப்படி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக திரு ராஜ்மோகன் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு அப்படிங்கும் பொழுது, அவருடைய உண்மையான கல்வி தகுதியை நாம கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்துல டிப்ளோமா பெற்றதாக தன்னுடைய அஃபிடவிட்ல அதிகாரப்பூர்வமாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனா, அந்த கல்வி நிறுவனத்தின் வலைதள பக்கங்கள்ல குறிப்பிட்ட முகவரிய நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா, அப்படி ஒரு நிறுவனம் இருப்பதாகவே எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அப்படிங்கிறது தான் உண்மை. இத ஆதாரங்களோட, ஸ்கிரீன்ஷாட்டுகளோட பல பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டுட்டு இருக்கிறாங்க. இதே பிரச்சனை ஒன்றிய அரசுக்கும் வந்தது. அதாவது நாட்டுடைய பிரதமர் மத்தவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமருடைய உண்மையான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வியை எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த பாஜக ஈகோ சிஸ்டமும் இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, டெல்லி யூனிவர்சிட்டியால ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பிரதமருடைய உண்மை கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மறைக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாட்டுடைய பிரதமரே இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் செட் பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கிட்ட நாம என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃபாக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி விஷயத்திலயும் இதேதான் நடந்தது. அவங்க பள்ளி படிப்ப கூட முடிக்காதவங்க. 10த் வரைக்குமோ என்னமோ தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா, தன்ன ஒரு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி, ஏதோ வெளிநாட்டு யூனிவர்சிட்டிலலாம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பொய்யான தகவல்கள பதிவு பண்ணி தேர்தல்ல அவங்க கன்டெஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு கல்வித்துறை அமைச்சராக பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆனா, இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் எத்தனையோ சுட்டிக்காட்டின அப்புறமும், அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் மிக வருத்தமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு. இத ஒரு பக்கம் விமர்சனம் பண்றவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதாவது மாற்றத்துக்கான அரசியல் கொண்டு வருவேன். நேர்மையான அரசியல குடுப்பேன். ஊழலற்ற அரசியல குடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய நேர்மைய, உங்களுடைய எண்ணத்த நாங்க பாராட்டுறோம். ஆனா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட பொய் பித்தலாட்ட வேலையில ஈடுபடுறாங்க அப்படிங்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சிய உங்களால குடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விய நாங்க எழுப்பித்தானே ஆகணும் அப்படிங்கிற விமர்சனத்த வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
தாவேகா ஆதரவாளர்கள் ரொம்ப கண்மூடித்தனமா இத ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, காமராஜர் என்ன பெருசா படிச்சாரா? கலைஞர் என்ன பெருசா படிச்சாரா? எம்ஜிஆர் என்ன பெருசா படிச்சாரா? அவங்கெல்லாம் ஆட்சி பண்ணலையா? அவங்கெல்லாம் அமைச்சரவைய பார்க்கலையா? அப்படிங்கிற கேள்விய கேட்கிறாங்க. நியாயமான கேள்விதான். கல்விக்கும், ஆளுமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கலைஞர் படிக்கல. காமராஜர் படிக்கல. எம்ஜிஆர் படிக்கல. அவங்கெல்லாம் நாட்ட நல்லாத்தான் நிர்வாகம் பண்ணாங்க. பல்வேறு சாதனைகளை, பல்வேறு சமூக புரட்சிகள அவங்க செஞ்சிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, காமராஜோ, கலைஞரோ, எம்ஜிஆரோ, நாங்க படிச்சுட்டோம் அப்படின்னு பொய் சொல்லல. போலி சர்டிபிகேட்ட குடுத்து தேர்தல்ல அவங்க ஜெயிக்கல. அதுக்கும் இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கூட திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த துறையை நிர்வாகம் செய்ய திறமை இருக்கா? அப்படிங்கிறத நாம இன்னைக்கு கேள்வி எழுப்பல. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்.எல்.ஏவா ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆனா, ஆரம்பமே ஒரு பொய்யில ஆரம்பிக்கிறாரே! அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு மக்கள் விமர்சனம் பண்றாங்க. நான் படிக்கலங்க. நான் ஸ்கூல் படிப்பு தாங்க முடிச்சிருக்கேன். அப்படின்னு அவர் சொன்னார்னா, யாரும் அவர குறைச்சலா எடை போட போறது கிடையாது. யாரும் அதற்காக அவர விமர்சிக்க போறதும் கிடையாது. ஏன்னா, ஒருத்தருடைய கல்வி தகுதிக்கும், அவருடைய சமூக நலன் சார்ந்த பார்வைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இத பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தலைவர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல, இந்தியாவிலேயே கல்வியில மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டுல, அப்படிப்பட்ட கல்வித்துறையை நிர்வாகிக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், குறைந்தபட்சம் தன்னுடைய கல்வி தகுதியிலயாவது நேர்மைய காட்டணும். அப்படிங்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கல்வித்துறை எவ்வளவு முக்கியமான ஒரு துறை தெரியுமா? தாவேகா நண்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல நாம கல்விக்கு தான் ஒதுக்குறோம். அதிகப்படியாக பட்ஜெட்ல நாம ஒதுக்கக்கூடிய துறை பள்ளி கல்வித்துறைக்கு. இன்னைக்கு எத்தனையோ லட்சம் குழந்தைங்கள அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்க வைக்கிறாங்க. 2 நாள் முன்னால தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்த நாங்க நிறுத்த மாட்டோம். அத கன்டின்யூ பண்ணுவோம் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி.எம். விஜய் அவர்கள் அறிவிச்சார் இல்லையா? உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டோம். பள்ளி கல்வித்துறைக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாரு. குழந்தைங்களோட படிப்பு எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிங்கிறத நினைச்சு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டோம். அத பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கல்வித்துறைய நீங்க யார்கிட்ட தூக்கி குடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா சி.எம். சார்? ஆரம்பமே ஒரு பொய்யில ஆரம்பிச்சா, முதல் கோணல் முற்றும் கோணலா போய் முடியாதா? அப்படிங்கிற ஒரு ஜெனுவினான அக்கறையில தானே இந்த விமர்சனங்கள வைக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு தூய்மையான ஆட்சிய குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. நேர்மையான ஒரு ஆட்சிய குடுக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு இதெல்லாம் 1க்கு 2 தடவ பரிசீலனை பண்ணிட்டு, இது போன்ற அமைச்சரவைய யார்கிட்ட குடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுங்க. உங்க கட்சியில எத்தனையோ படிச்சவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்க சுகாதாரத்துறைய கொண்டு போய் குடுத்திருக்கிறீங்க. பாராட்டுறோம். ஏன்னா, அவர் முறைப்படி மருத்துவம் படிச்சவரு. அந்த துறையில இருக்கக்கூடிய நிறை, குறைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அவர் ஐஆர்எஸ்ல பணியாற்றி இருக்கிறாரு. அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. அத ஒரு நல்ல சாய்ஸா பார்க்கிறோம். விளையாட்டுத் துறைய நீங்க ஆதவ் அர்ஜுனா கிட்ட குடுத்திருக்கீங்க. நல்ல விஷயம் தான். அவருக்கு அந்த துறையில அனுபவம் இருக்கு. அதனால நீங்க குடுத்திருக்கிறீங்க. அப்ப கல்வித்துறைய நீங்க யார்கிட்ட குடுக்குறீங்க அப்படிங்கிறத 1க்கு 2 தடவ நீங்க யோசிக்க வேண்டாமா சார்? அவருக்கு திறமை இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விய தாண்டி, அவருடைய கல்வி தகுதி உண்மையா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விய நீங்க கேட்க வேண்டாமா? இது ஒரு நியாயமான, ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு உங்க முடிவ பரிசீலனை பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் தெளிவாக சமூக வலைதளங்கள் மூலமாக இதற்கான ஒரு விளக்கத்த நீங்க குடுக்கணும். குறைந்தபட்சம் அந்த கடமையாவது உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா, சமூக வலைதளங்கள்ல தான் உங்களுடைய ஆட்சி அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பத்திரிகையாளர்கள நேரடியா சந்திக்கிறது இல்ல. அவங்க கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. ஆனா, குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக எழுந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, உங்க அரசுல இருக்கக்கூடிய உங்க அரசு செய்தி தொடர்பாளர்கள் மூலமாகவோ, இல்ல ராஜ்மோகன் அவர்கள் மூலமாகவோ, கண்டிப்பா இதற்கு நீங்க விளக்கம் குடுக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு அப்படின்னா, உங்களுடைய டிசிஷன நீங்க ரீகன்சிடர் பண்ண வேண்டாமா?
அப்படி இந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இதற்கான உரிய விளக்கங்கள குடுத்து, இந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைக்க வேண்டாமா? ஒரு முதலமைச்சராக அந்த கடமையும், பொறுப்பும் உங்களுக்கு இல்லையா? இத நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி.